தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திலே செயல்படுகிறது. இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நமக்கு ஒரு தகுதியை தருகிறது. இதைதான் ஆண்டவர் யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே சொல்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் முக்கியத்துவத்திற்கு ஞானஸ்தானம் இன்றியமையாததாக இருக்கிறது. ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய கட்டளை. ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய ஆலோசனை. ஞானஸ்தானம் என்பது நாம் தேவனுடைய பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இதைதான் நாம் கற்றுக்கொண்டோம். இதன் முக்கியத்துவம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதன் நோக்கமாக தான் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்களிலே பரிசுத்த ஆவியை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்றும் பவுல் எச்சரிக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது நமக்கு கிடைத்த கிருபை, இரக்கம். அதோடு இணைந்த பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் என்பதும் கண்டிப்பாக நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றான சத்தியமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதே அதன் நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா என்று பவுல் எபேசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளிடத்தில் கேள்வி எழுப்புகிறார். எபேசு பட்ட விசுவாசிகள் அதை அறியாத இடத்திலே இருக்கிறார்கள். எனவே பவுல் அதை அவர்களுக்கு உணர்த்தி இயேசு சொன்ன ஞானஸ்தானத்தை கொடுத்த பின்பு அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். இங்கு யோவானின் ஞானஸ்தானம் தவிர்க்கப்பட்டு இயேசு சொன்ன ஞானஸ்தானம் கொண்டு வரப்படுகிறது. அதன் மூலமாக அனைவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற இடத்திற்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம். இது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 11, 12, 13 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக மாறுகிறோம். இதுவே அவருடைய சரீரமாகிய சபை. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 29, 30 வசனங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 13, 14 வசனங்களிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு முத்திரை என்றும் அச்சாரம் என்றும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்திரை என்பது அது போய் சேர வேண்டிய ஒரு இடத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த முத்திரை உடைக்கப்பட்டால் அது போய் சேர வேண்டிய இடத்திற்கு போகாது. எனவே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் உடைத்து போடாதீர்கள், அதை தொலைத்து போடாதீர்கள் என்று பவுல் வலியுறுத்துகிறார். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை நாம் பெற்றுக்கொண்டால் ரசமும் சிந்திப்போம், துருத்தியும் கிளைந்து போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த துருத்தி என்பது நம்முடைய இருதயத்தை காட்டுகிறது. இந்த ரசம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காட்டுகிறது. எனவே ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே நம்முடைய இருதயங்களில் அது ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அன்பை என்ற வார்த்தையிலே இங்கு கூறப்பட்டிருக்கிறது. எனவே சுத்தமான இருதயத்திலும் நல்வான சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். எனவே பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை நாம் பார்க்க கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் உடைத்து போடக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 30, 32 வசனங்களிலே துர்குணத்தை நாம் நீக்கிக் கொண்டு அபிஷேகத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். முத்திரை என்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போகும். மீட்கப்படும் நாளிலே நாம் மீட்கப்படுவோம். அடுத்ததாக அச்சாரம் என்று பவுல் எழுதுகிறார். அச்சாரமாக நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கிடைத்துள்ள அச்சாரம். நாம் பெற்றுக்கொள்ள போவது தேவனுடைய சுதந்திரம். அதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அச்சாரமாக இருக்கிறது. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வல்லமையினால் பாதுகாக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். பரலோகமே நம்முடைய சுதந்திரம். நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். எனவே தேவனுடைய
ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நம்முடைய சுதந்திரம். சிறப்பில்லையை போல மாறாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மத்திய 18 எழுதப்பட்டிருக்கிறது. வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மத்திய 5 எழுதப்பட்டிருக்கிறது. அநேக உபத்திரவங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 14 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் தாம் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஞானஸ்தானத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.